அதான் இப்ப வந்து அமெரிக்காவுக்கு இந்தியாவினுடைய சப்போர்ட் வந்து பல விஷயங்கள்லயும் தேவை. ஆனா இந்தியாவை வந்து பகைத்துக் கொள்வதற்கு அமெரிக்கா வந்து தயாராக இல்லை. அதனால வந்து பார்க்கும்போது என்னன்னா, அதே நேரம் இந்தியாவுக்கு அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. நீங்க சொல்றது மாதிரி இஸ்ரேலுக்கு செய்யக்கூடியது மாதிரி இந்தியாவுக்கு வந்து அமெரிக்கா சாதகமாக நடந்து கொள்ள மாட்டாங்க. இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, டொனால்டு ட்ரம்பினுடைய மகன் அதே போல மருமகன் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாகிஸ்தான்ல பெரிய அளவில் இருக்கு. குறிப்பாக பாகிஸ்தானுடைய கிரிப்டோ கரன்சி நிறுவனத்தோடு இவர்களுடைய நிறுவனங்கள் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. பல பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் மதிப்பிலான ஒப்பந்தங்கள். எனவே வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியா மாதிரியான வலிமையான ஜனநாயக நாடு கிடையாது. இந்தியா அப்படின்னு வரும்போது நாம வந்து எதையுமே சட்ட ரீதியில நம்ம செய்வோம். நிறைய வந்து இங்க பல, அதாவது உள்நாட்டுல வந்து பல பிரச்சனை, அரசியல் ரீதியாக பல கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட உலக அளவில் இந்தியா அப்படிங்கிறது ஒரு பெரிய வலிமையான ஜனநாயக நாடு தான். இங்க அவ்வளவு சீக்கிரமா கரப்ஷன் அல்லது வந்து வெளிநாட்டு சக்தியில் வந்து இங்க வந்து சுரண்டுறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு எளிதாக நடக்க முடியாது. எதுவுமே சட்டப்படி தான் நம்ம செய்ய முடியும். அப்ப வந்து என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பாகிஸ்தானும் வேணும், இந்தியாவும் வேணும். யாரு தப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறத பத்திலாம் அமெரிக்கா வந்து பார்க்க மாட்டாங்க. அதைத்தான் வந்து இந்த சம்பவங்கள் நம்ம பார்க்க முடியும்.